ஒரு சிட்டி பையனாக இருந்துட்டு கிராமத்துக்கு போய் 21 நாள் தங்கியிருந்து விவசாயம் கற்றுக்கலான்னு வந்திருந்தோம். அப்படி போயிருந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 10 நாள் ஓகே நல்லா தான் போயிட்டு இருந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்குலை தூக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி கை உடஞ்சிருச்சு. ஸோ ஒரு 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் விவசாயம் கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசைகளோட வந்தேன். அப்புறம் என்ன, வந்த கொஞ்ச நாள்லேயே நம்மளே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வரக்கூடிய கஷ்டம் தான் நமக்கும் வந்துச்சு. ஸோ அதனால இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி போய் ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து வந்துட்டு மறுபடியும் பழகலான்னு இருக்கும்போது அதிகமான வெயில் அடிச்சனால தண்ணி குடிக்காம கல்லடப்பு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இனி வீட்லயும் விவசாயம் பண்ண போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணனே தெரியல. அதுக்கப்புறம் நம்ம அங்கே போகவே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனால அதை பண்ண முடியாது. உடம்ப கல்லாக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம விவசாயம் பண்ண போகிறதில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபியூச்சரில் விவசாயம் பண்ணுவேன். சரி ஓகே, எல்லாத்தையும் விடுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் விவசாயம் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஒரு கிரீன் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, டாடா பாய்.